ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி யாருக்கும் தெரியாமல் கமுக்கமாக உட்காந்துட்ருக்கா இல்லையா? எல்லா வேலையும் செஞ்சுட்டு, அதாவது கதிரேசனும் இந்த ராஜேஸ்வரியும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. ஆனால் கடைசியில் அதை கதிரேசன் வந்து எப்படியாச்சும் என் பொண்ணு தான் செத்து போயிட்டா, அதனால் என் பேத்தி மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும், அவளுடைய அப்பன் அவனால் தான் என் பேத்தியை இப்படி அனாதையாக நின்றுட்டுருக்கா, என் பொண்ணை ஒழுங்காக பார்த்துக்காம அவளை கொலை பண்ணிவிட்டு இப்போ நல்லவ மாதிரி நாடகம் இருக்கான். அவன் எக்கேடு கெட்டு போனாலும் எனக்கு பரவாயில்ல, அவன் செத்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என் பேத்தி மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும், அதனால் அவன் ஜெயிலுக்கு போகிறத பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை, என் பேத்திக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கேன், அந்த சுடரை கொலை பண்ணிவிட்டு அந்த பழியை விஜய் மேலே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானையுமே பண்ணது இந்த கதிரேசனும் ராஜேஸ்வரி சேர்ந்து தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனால் கடைசியில் இவங்க 2 பேரோட பேருமே வெளியே வரல. அதுக்கு காரணம் இவங்க போட்ட மாஸ்டர் பிளான் தான். அந்த மாஸ்டர் பிளானில் பலிக்கடா ஆனது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தான் கடைசியில் பலிக்கடாவை மாட்டிக்கிட்டாரு. ஆனால் விஜய் வந்து ஒரு அதிர்ஷ்டவசத்தாலையும் மல்லியோடைய முயற்சினாலையும் தான் அவர் இப்போ வெளியில் இருக்கார். அதுக்கப்புறமா இந்த விஜய் வந்து இப்போதைக்கு வெளியில் இருக்கார் இல்லையா, அதனால் அவள் வர்றதுக்குள்ளே சரியான சம்பவம் பண்ணி வைக்கணும், இல்லாட்டி அங்கேவே ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தா. ஆனால் இவளுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி நம்ம இவர் இருக்கல்ல ரஞ்சிதாவோட அப்பா, அவர் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, எப்படி இருந்தாலும் இவளை விட்டுறக்கூடாது, இவள் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே கஷ்டம்தான், இவள் எத்தனை பேரோட வாழ்க்கையை வந்து சூறையாடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோகர் இருந்துக்கிட்டு அவளுக்கு எதிரான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டிட்டுருக்காரு. அந்த மெசேஜை பண்ணது கூட வேறு யாரும் இல்லை, இந்த மனோகர் தான். மனோகர்கிட்ட எப்படி அந்த வீடியோ மாட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. ஆனாலும் இது எல்லாத்துக்கும் காரணமான இவளை சும்மாவே விடக்கூடாது, இவளை சரியான சம்பவம் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை எதிரான ஆதாரம் மொத்தத்தையும் கொண்டு போய் போலீஸில் கொடுத்துட்றாரு இந்த மனோகர். அதனால் போலீஸ் வந்து ஓஹோ இத்தனை நாளாக எல்லா வேலையும் செஞ்சது இவ தானா, அப்போ அந்த சுடரை கொலை பண்ணதும் இவ தான், அந்த ரேணுகாவை கொலை பண்ணதும் இவ தான், இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சு. தமிழ்நாட்டு போலீஸ் கண்ணிலையா விரல விட்டு ஆட்டுற, இரு வந்துக்கிட்டே இருக்கும், உன்னை கொத்தோட தூங்கிட்டு வந்து கூண்டில் போட்டு உன் குடலை ஒருவேளை நாங்கள் தமிழ்நாடு போலீஸ் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பயங்கரமாக கிளம்பி வராங்க. அந்த தகவல் எப்படி அவளுக்கு தெரிஞ்சிச்சோ தெரியல, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் எம்ப்ளாயை வச்சு எப்படியாச்சும் இதில் நம்ம வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதாவது ஒரு மினிஸ்டருக்கு வேலை செய்கிற ஒரு இவங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே போய் நுழைஞ்சிக்கிறாங்க. அது வேறு எதுவும் இல்லை, அது கமிஷனரோட ஆஃபீஸ் தான். கமிஷனரையும் மீறி நம்மளை எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுக்காகத்தான் இவங்க இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. ஆனால் நம்ம தீபிகா இருக்காங்களே, சரியான பலசாலி, தைரியசாலி, ஒரு வீர தீர செயல்களை செய்கிறவங்க. அதனால் அவங்க எதுக்கும் பயப்படாமல் ஒரு பதட்டம், துணிச்சல் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் தைரியத்தோடு போய் அந்த ஆஃபீஸ்லேயே அந்த கமிஷனர்கிட்ட சண்டை போட்டு ஆளை கைது பண்ணி கூப்பிட்டு வராங்க. சார், இந்த மாதிரி வேலையை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருவேன், நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு தான் வந்திருக்கேன், இவளுக்கு நீங்கள் சமாதானம் பண்ணுறது நினச்சாலோ இல்லை இவளை காப்பாற்றணும் நீங்கள் நினச்சாலோ கண்டிப்பாக நீங்களும் ஜெயிலுக்கு வர வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ இது வந்து நடக்கவே கூடாது, அப்புறம் ஒரு கவர்மெண்ட்லேயும் சரி பப்ளிக்கிட்டையும் சரி என்னோடய ரெப்புடேஷன் எல்லாமே போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஆர்டர் போட்டுடுறாரு. அடப்பாவி, ஒரு நிமிஷத்தில் கவுத்து விட்டியாடா, உன்னை நம்பி தான் நான் வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு ஆளுன்னு உன்னை நம்பி வந்தால் என்னை இப்படி வச்சு செஞ்சிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, மேடம் இப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனேன்னா என்னுடைய வாழ்க்கையே போயிடும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இல்லை உலகத்தில் யாருக்குமே ஹெல்ப் பண்ண முடியாது, அதனால் தயவு செஞ்சு அமைதியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இனிமேல் உனக்கு கச்சேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பெண்ட் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க இந்த தீபிகா. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு குமுறுன்னு குமுறி எடுத்து அவள் வாயாலேயே எல்லா உண்மையும் வர வைக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் நீ வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, பணத்தை வச்சு எது வேணாலும் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன்னா அது உன்னுடைய முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை வச்சுக்கிட்டு யாராலும் எதையும் பண்ண முடியாது, இதுக்கு மேலே நீ திருந்தி வாழலன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தீட்டி விட்டுறாங்க. இதுக்கு மேலே இவன் திரும்பி வாழ மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது மல்லி சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும்.
தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.